பிரச்சனை நான் என் தலையில வாங்கிக்கிறேன், உன்கிட்ட வராது. பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்குமா. அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. நல்லா தான் பேசுறாரு, ஆனா அதுக்கப்புறம் யாரையோ பார்த்துட்டு போற மாதிரி போறாரு. இப்ப கூட பெரியப்பாவை கூப்பிட போறப்ப என்னை முறைச்சுக்கிட்டே போறாரு. நான் என்னமா தப்பு பண்ண தாரா? ஏன் மேல இவ்வளவு ஐயோ காட்டுற? இல்லடா கண்ணு, நீ எந்த தப்பு பண்ணலடா. நான் அந்த மான கெட்டவன் அவனை, அந்த ஆளுக்கு குணமே இல்லாத மனசு, என்ன பண்ண முடியும்? அந்த குணம் கெட்டவனுக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர நீ எந்த தப்பும் பண்ணல தாரா. ஜாரு, அவனை விட்டு தொலை. அவன் பண்றதெல்லாம் மனசுல இருந்து எடுத்துரு. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் யோசி. வேற என்ன செய்ய முடியும்? அக்கா அக்கா, அப்படிலாம் பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க. இங்க பாரு தாரா, இங்க பாரு. மனுஷங்க எல்லாருமே நம்ம கிட்ட ஒரே மாதிரியே தான் நடந்துக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? இப்போ நீ எங்க எல்லார்கிட்டயும் நல்லா க்ளோஸா பேசினாலும் அம்மாவை சில நேரம் திட்டுற, கோவப்படுற, ஏதாவது பேசிடுறல. அதெல்லாம் நான் சரின்னுலாம் சொல்லல, அது ஒரு உரிமைனால தானே வருது, கரெக்டா? அப்பாவை மொத்தமா கெட்டவர்னு சொல்லிலாம் ஒதுக்கி வைக்காத. எத்தனையோ தடவை உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காருல்ல. உனக்கு பிடிச்சதெல்லாம் அவர் உனக்காக செஞ்சிருக்காரு தானே. ஏதோ இந்த வீட்டு சூழ்நிலை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். புரியுதா? அழக்கூடாது. இல்லனா அன்பை வாரி அடிச்சிருவானா? விடுஜனனி, அவளுக்கு எல்லாம் புரியுது. அக்கா, ஒரு அளவுக்கு தான் ஜனனி எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியும். அக்கா, எங்க அம்மா மறைச்சு மறைச்சு வாழ்ந்தா மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் பார்க்கட்டும். ஆனா ஒண்ணு தாரா, சித்தி சொல்றது ஒரு வகையில சரிதான். தாரு, ஒண்ணு மட்டும் கத்துக்க வாழ்க்கையில. எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்க, கெட்டதை விட்டுரு, இல்ல கெட்டதை தூக்கி போட்டுரு. அப்பதான் நீ சந்தோஷமா இருக்கலாம்.